வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் to be என்பதன் எதிர்மறை மற்றும் நேர்மறை வடிவங்களை இறந்த காலத்தில் there என்ற வார்த்தையுடன் எப்படி பயன்படுத்துவது என்று கற்றுக்கொள்வோம். was மற்றும் were ஆகியவை to be என்பதன் இறந்த காலத்தின் நேர்மறை வடிவங்கள். There was என்பதை இறந்த காலத்தில் நேர்மறையில் ஒருமைக்கு பயன்படுத்தலாம். உதாரணத்திற்கு there was a dog in the park yesterday என்றால் நேற்று பூங்காவில் ஒரு நாய் இருந்தது என்று பொருள். There were என்பதை இறந்த காலத்தில் நேர்மறையில் பன்மைக்கு பயன்படுத்தலாம். உதாரணத்திற்கு there were many people என்றால் அங்கு நிறைய மக்கள் இருந்தார்கள் என்று பொருள். There wasn't என்பதை இறந்த காலத்தில் எதிர்மறையில் ஒருமைக்கு பயன்படுத்தலாம். உதாரணத்திற்கு there wasn't a dog in the park yesterday என்றால் நேற்று பூங்காவில் ஒரு நாய் கூட இல்லை என்று பொருள். There weren't என்பதை இறந்த காலத்தில் எதிர்மறையில் பன்மைக்கு பயன்படுத்தலாம். உதாரணத்திற்கு there weren't anybody there என்றால் அங்கு மக்கள் யாரும் இல்லை என்று பொருள். வாருங்கள் இவற்றை எப்படி பயன்படுத்துவது என்று கற்றுக்கொள்வோம்.